குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு பாடத்தில் செய்யுள் பகுதி பார்க்குறோம். பெரிய புராணம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? பெரிய புராணம் சின்ன வகுப்பில் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம், ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? சரி, இப்போ பெரிய புராணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு சொல்ல முடியுமா? சேக்கிழார். சரியா? பெரிய புராணம்ங்கிறது என்னன்னு சொன்னால், புராணம் அப்படின்னாலே என்னென்னா ஒரு வரலாறுன்னு அர்த்தம். பெரிய புராணம்ங்கிறது பெரியவர்களுடைய வரலாற்றை விளக்கி எழுதின பாடல் தான் என்னது பெரிய புராணம். இது எழுதுவர் யாருன்னு சொன்னால் சேக்கிழார். சரிங்களா? 63 சமண பெரியவர்கள், சரிங்களா, 9 தனியடியார்கள், மொத்தம் 72 அடியார்களின் வரலாற்றை சேக்கிழார் பெரிய புராணமாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்து எழுதியிருக்கிறார். சரிங்களா? அந்த பெரிய புராணத்திலிருந்து ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பெரிய புராணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற சிலதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய புத்தகத்தில் இல்லாததும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா கேள்வி கேட்குறவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்டித் தேர்வுக்குன்னு வந்துட்டோம், நம்ம தயாராக இருக்கணும். பெரிய புராணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொன்னால் 4286 பாடல்கள் இருக்குது. 4286 பாடல்கள் இருக்குது. இதில் 2 காண்டம் இருக்குது. காண்டம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பெரும் பிரிவு. நிறைய நீங்கள் செய்யுள் பகுதியில் பார்த்தீங்கன்னா காண்டம்னு படிப்பீங்க, அதை ஹைலைட் பண்ணி கூட எழுதி வச்சுங்க. காண்டம் அப்படின்னா என்னென்னா பெரும் பகுதி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நீ அடுத்தது நம்ம செய்யுளுக்குள்ளார நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம சேக்கிழார் அவருடைய இந்த பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். இந்த பெரிய புராணத்திற்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னால் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பெயர் சப்போஸ் கேள்வியில் உங்களுக்கு கேட்டாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? பெரிய புராணத்தின் இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். காலம் 12ஆம் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டது. சேக்கிழார் பார்த்தீங்கன்னா சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் இவர் முதலமைச்சராக இருந்தார். சரிங்களா? இவர் என்னன்னா அந்த அடியவர்களின் பெருமையை எடுத்து கூறிதான் இந்த புராணத்தையே அவர் இயற்றினாரு. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சேக்கிழார் என்னது யாரை குறித்து பாடல்கள் எழுதினாரு? நாயன்மார்களை குறித்த பாடல்களை பெரிய புராணத்தில் நமக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த நம்மளுடைய பாடப்பகுதியில் கவனிச்சுக்குங்க. வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். வலங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதைகளாக படர செய்துள்ளது. சரிங்களா? என்னன்னா அங்கே காவிரி, சோழ நாட்டில் காவிரி ஆறு பாயுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றோரங்களெல்லாம் என்னது ரொம்ப வளமை மிகுந்ததாக இருக்கும் இல்லையா? தேனும் தினைமாவும் வண்டும் அந்த ரீங்காரங்களும் சோலைகளும் காடுகளும், சரிங்களா, அழகாக இருக்கும். அந்த இயற்கை வளத்தை தான் நமக்கு இந்த செய்யுள் நமக்கு பாடமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ திருநாட்டின் சிறப்பு போர்டை பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. செய்யுள் முதல் செய்யுள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியின் கோலத்தை நம்மளுடைய ஆசிரியர் இங்கே எடுத்து கூறியிருக்கிறாரு. மாவிரை தெளிந்தார்ப்ப வரைத்தரு பூவிரித்த புதுமது பொங்கிட பொங்கிட பாவியர் பொழிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால். காவிரி நீர் மலையிலிருந்து என்ன வருதான்? பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. மாங்கிறது என்னன்னா வண்டு. மாங்கிறது என்ன? வண்டு. மலையிலிருந்து அடித்து கொண்டு வரும் பூக்களில்
தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து என்ன பண்றாங்க, ஆரவாரம் பண்ணுகிறது. அந்த பூவுல எல்லாம் என்ன இருக்குது, மதுங்கிறது என்ன, தேன். சரியா, யூஸ்வலாகவே வந்துட்டு தேன் குடிக்கிறதுக்கு என்ன வரும், வண்டு வரும். அப்போ அந்த மலர்களோட என்ன சேர்ந்து வருதான், வண்டுகள் வந்து புரண்டு வருகின்றது. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. சரியா, மான்னா வண்டு, மதுன்னா தேன்னு, வாவின்னா பொய்கை. பொய்கைன்னா என்னது, அந்த நீர் ஓட்டுற அந்த நீரில் வர்றப்ப அந்த காவிரி நீர் மலையிலிருந்து பூக்களை அடித்து கொண்டு வருது. அதிலிருந்து என்னது, தேன் இருக்கிறதுனால வண்டுகள் என்ன பண்ணுது, அதோட சேர்ந்து கரை புரண்டு ஓடுகிறது. புரிஞ்சுதா, இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த சொல்லும் பொருளும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கேள்விகள்லேயே வந்துட்டு தெரியும், நிறைய நீங்கள் டெஸ்ட்டில் எழுதியிருப்பீங்க இல்லையா. நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சொற்களுக்கு பொருள் கேட்டு வந்துட்டு உங்களுக்கு கேள்விகள் வர்றதுனால அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? மறுபடியும் நான் செய்யல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாவிரை தெளிந்தார்ப்ப வரை தரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியர் பொழிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால். ஓகேங்களா, காவிரி நீர் மலையிலிருந்து என்ன பண்ணுது, பூக்களை அடிச்சுட்டு வருது. எதோட சேர்ந்து வருது, வண்டுகள். அந்த தேனை உண்பதற்காக அந்த வண்டுகள் வருது. அந்த வண்டோட அடிச்சுட்டு வந்து கரை புரண்டு அது ஓடுகிறது. ஓகே, அடுத்தது மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டலஞ்சொரி பணிலம் இடரையிடை தளர்த்தசைவர் வண்டலையும் குலலலைய மடநடையின் வரம்பணைவார். உழவர் கலை பறிக்கும் பருவம். சரியா, அதில் என்னன்னா அந்த கலைகள் பறிக்கிறப்ப வந்துட்டு என்னது, அந்த முதல் இலை வந்துட்டு சுருண்டு செழித்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். சரியா, அந்த நெற்பயிர்களுக்கு இடையில என்ன இருக்கும், அந்த கலைகள் நம்மளாம் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த கலைகள் எப்படி இருக்குதான், வந்து செழித்து, சரிங்களா, அப்படியே தளைந்து செழித்து வருது, விரிந்து இருக்குது. கலைகளை கலந்து செல்லும் உழைத்தியர்களின் கால்களில் இடையவை குளிர்ந்த முத்துக்களும் ஈனும் சங்குகளும். அந்த வயல்வெளியெல்லாம் என்ன இருக்குதாமா, முத்துக்களும் சங்குகளும். அந்த காலத்தில் பாருங்க நாடு வந்துட்டு எப்படி செழிப்பா இருந்ததுன்னு சொல்லி தான் காட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை தான் கற்பனை பண்ணிக்கணும். சரியா, அந்த நாடு வந்து எப்படின்னா செழித்து, சரிங்களா, செழித்து அந்த கலை பறிக்க அவங்க போறப்ப என்ன இருந்ததா, என்ன இருந்தா, காலுக்கு என்ன தென்பட்டுச்சான், முத்துகளும் சங்குகளும் தென்பட்டுச்சான். அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். சரியா, பாருங்க, மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டலர் சொறி பணலம் இடையிடை தளர்ந்த செய்வர். சரியா, அந்த வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலையுடைய அந்த பெண்கள் வந்து என்னது, மென்மையா நடந்து என்ன பண்றாங்களா, அந்த முத்துகளையும் சங்குகளையும் தங்களுடைய கால்கள் இடறது, அதையும் தாண்டி தாண்டி என்ன பண்றாங்களா, அந்த வரப்புகளுக்கு மேல போறாங்க. அங்குள்ள கலைகளை பறித்து அதை எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்றாங்களா போறாங்க. அவங்களுடைய கால்களுக்கே வந்துட்டு என்னது, முத்துக்களும் சங்குகளும் தான் வந்துட்டு இடைப்படுது. அந்த காலத்துல நாடு அவ்வளவு செழிப்பா இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல டவுட் இருக்கா? சரி, ஓகே, பாருங்க, இதை எழுதிக்குவாங்க. இதை இல்லை, வளர் முதல்னா நெற்பயிர், தளரம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புன்னா வரப்பு. எல்லாரும் வந்து வயல்வெளிகளுக்கு போயிருப்பீங்க இல்லையா. வரப்புங்கிறது என்ன, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இடையில பாதை போடுறதுக்காக ஒரு இடத்துல வரப்பு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வரப்பு. நெக்ஸ்ட், காடெல்லாம் கலை கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குலமெல்லாம் கடலென்ன நாடெல்லாம் நீர்நாடு தனையொவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் கழை கரும்பு,
காடுகள் எல்லாம் கழையாக என்ன இருக்கா, கரும்புகள் இருக்குது. சோலைகள் எங்கும் குழைகளின் மலர் அரும்புகள். சரியா, ஒவ்வொரு செடிகள்லையும் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து மொட்டு வைத்து, அரும்புங்கிறது என்ன, புதுசு புதுசாக வந்துட்டு பூக்கள் வந்து மொட்டு வைக்கிறது தான் என்னது, அதை அரும்புன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கேயுமே வந்துட்டு வளம் இல்லாமல் வெயிலில் வாடியோ கருகியோ வந்து எந்த செடிகளுமே இல்லை. ஏன்னா அங்கே என்ன இருக்கு, வயல்வெளியெல்லாம் வந்துட்டு நீர்நிலைகளால் கரை புரண்டு ஓடுறதுனால அந்த நாடு செழித்து இருக்குதுங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள், எந்த இடத்துல பார்த்தாலும் என்னது, குவளை மலர்கள் வந்து நிறைந்துள்ளது. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள், நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள். சரியா, இமேஜின் பண்ணி பாருங்களேன், அங்கே தோட்டத்தில் என்னது, கால் படுற இடமெல்லாம் வந்து என்னது, முத்தும் சங்குகளும் இல்லையா. அந்த மதுவை வந்துட்டு குடிச்சிட்டு வண்டுகளுடைய ரீங்காரம், மலர்களின் வாசனை, சரியா, புதுசு புதுசாக கலைகள், கரும்பு காடு, சரியா, நெற்கதிர்கள், அதுக்கப்புறம் என்னது, குலைகளில் மலர்கள், அரும்புகள், புதிதாக அரும்புகள், இதன்கிடையே வந்துட்டு அன்னப்பறவைகள் வந்துட்டு என்னது, தவழ்ந்து தவழ்ந்து நடந்து கொண்டு இருக்குது. கடலை போன்ற பரப்பை உடைய குளங்கள், அந்த காலங்களில் குளங்களே எப்படி இருந்ததா, கடல் மாதிரி நீர்நிலைகளால் சூழ்ந்துள்ளது. அதனால் நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்க சிறப்புகளால் பிற நாடுகள் சோழ நாட்டிற்கு ஈடாக மாட்டா. சரியா, சோழ நாட்டினுடைய பெருமைகள் மற்ற நாடுகளோட போட்டி போடுறப்ப பலம் வந்து எங்க இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது, சோழ நாட்டில் தான் இருக்குது. அந்த காவிரி ஆற்றினுடைய மகிமை இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. இன்னைக்கு வந்துட்டு குளங்கள் எல்லாம் வந்துட்டு கடல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்படி இருக்குதா, கடலே எப்படி இருக்குது, இன்னைக்கு குளம் மாதிரி தான் இருக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு காவிரியை குறித்து அவ்வளோ தூரம் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. கலைனா கரும்பு, கான்னா சோலை. சரியா, இந்த காங்கிறது அந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் உங்களுக்கு வந்துட்டு வரும் இல்லையா. ஒரே ஒரு எழுத்தை குறித்து அதுக்குண்டான பொருள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. கழைனா கரும்பு, புரியுதா, கலைனா கரும்பு, கான்னா சோலை, குழைனா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு. அரும்புனா நமக்கே தெரியும் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மலர் மொட்டுகள் நம்ம அரும்பும்போம். மாடுனா பக்கம், நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள், கோடுனா குலக்கரை. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துரைத்தலும் கண்ணி வாலை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாம். அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில், அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள். சரியா, அதில் எருமைகள் என்ன பண்ணுங்கம்மா, அன்னம் வந்து பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அந்த நீர்நிலைகளில். அந்த எருமை என்ன பண்ணும்பா, என்ன பண்ணும், முங்கி முங்கி எழும். சரியா, அந்த அந்த நீர்நிலைகளில். அதனால் அந்நீர்நிலையில் உள்ள வாழை மீன்களெல்லாம் என்ன பண்ணுமா, துள்ளி குதித்து ஓடுமா. அருகில் உள்ள பாக்கு மரங்கள் மீது பாயுமா. அந்த அந்த ஆறுகளையெல்லாம் சுற்றி வந்துட்டு என்ன இருக்குதான், பாக்கு மரங்களும் தேக்கு மரங்களும் எல்லாமே சுற்றி சுற்றி நிறைய மரங்கள். சரி, அன்னைக்கெல்லாம் யாருமே வந்துட்டு என்னது, இந்த சோலைகளெல்லாம் அழித்து எதுவுமே பண்ணலை. அந்த குளக்கரையில் எருமைகள் மூழ்குது, அன்னங்கள் விளையாடுது. என்ன துள்ளி குதிக்குது சொல்லுங்க, என்ன துள்ளி குதிக்குது, வாழை மீன்கள் வந்து துள்ளி குதிச்சு எதன் மேலே துள்ளி குதிக்குது, பாக்கு மரத்தின் மீது அந்த அளவுக்கு ஃபோர்ஸா துள்ளி குதிக்குது. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துரைத்தெழும் கண்ணி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாம்.
ஆடும்னா நீராடும். மேதின்னு என்ன? எருமை. நம்ம யாராவது நீ ஏதாவது சொல்லணும்னா கூட என்னது மேதின்னு சொல்லிக்கலாம். நமக்கு மனப்பாடமா ஆயிரம் சீக்கிரம். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய உங்களுக்கு வந்துட்டு கேட்பாங்க. சரி, இப்போ மேதின்னா என்னன்னா? மேதினா எருமை. துரைத்து எழும்னா கலக்கி எழும். அந்த எருமைகள் எல்லாம் போயிட்டு குளத்துல மூழ்கிறப்ப அந்த தண்ணி என்ன ஆகும்? தெளிஞ்சு வருமா? எப்படி இருக்கும்? கலங்கி எழும். கன்னி வாழைன்னா இளமையான வாழை மீன்கள். அந்த வாழை மீன்கள் என்ன பண்ணுதா? துள்ளி குதிச்சு என்ன மரத்துல? பாக்கு மரத்தின் மீது அப்படி உயர போயிட்டு வருமா. சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? டவுட் இருக்கா? அதாவது மேதின்னா இப்போ டவுட் இருக்கா? மேதின்னா என்ன? என்னை கேட்டால் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய கொஷின் நீங்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். மேதினா நீ மறக்குமா? யாருக்கிட்ட அந்த கேள்வி வந்தாலும் 1 மார்க் கன்ஃபார்ம். ஆமாவா இல்லையா? ஏன்னா நீங்கள் படிக்கிறப்பவும் சரி, நீங்கள் வகுப்பு கவனிக்கிறப்பவும் சரி, இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறக்காது. எப்பவுமே கேள்வி வந்துட்டு என்னது உங்களுக்கு என்ன டைப்பில் வருது கொஷினு? எந்த கொஷின் எந்த மாதிரி எழுதுறீங்க? அப்ஜெக்டிவ் இல்லையா? அதில் 4 ஆன்சர் எப்படி இருக்கும்? 4 தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். சரியா? நீ மேதி கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யாரை மறக்க மாட்டோம்? எருமையை மறக்க மாட்டோம். சரியா? எப்பவுமே நான் என்னுடைய வகுப்பு எடுக்கிறப்பவே வந்து என்ன பண்ணிடுவேன்? சில கொஷின்ஸை வந்துட்டு மனப்பாடம் பண்ண வச்சிருவேன். சரி, அதுக்காக தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு புரியாமல் இல்லை, அழகாக யாருமே தூங்கலை. ஏன்னா ஆஃப்டர் லஞ்ச் டைம் வந்து என்னது நல்லா சிரிச்சே கவனிக்க. அப்படி தானேம்மா? தூக்கமே வரல தானே? கவனிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னதான் கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரீகால் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். சரியாக்கா? அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துரைத்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாம். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நிலையில் உள்ள வாழை மீன்களுக்கு என்னது? கன்னி வாழைங்கிறது என்னன்னா வாழை மீன்கள். சரியா? வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகிலுள்ள எங்க பாயுமா? பாக்கு மரத்தின் மீது பாயும். நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்குவதும் வாழை மீன்கள் துள்ளி பாக்கு மரங்களின் மீது பாயும் காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்றது. சரியா? அந்த மீன்கள் வந்து அப்படி துள்ளி பாஞ்சு பாக்கு மரத்து மேலே போகிறது எப்படி இருந்துச்சா? வானவில் வளைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த காட்சி இருந்தது. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்தது, அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுறத் தடுத்த பண்மேன் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை பேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார். கவனிங்க. அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார். அறியப்பட்ட சென்னர் கட்டுக்களை அடுக்கி, அங்க வயல்வெளிகள்ல என்னது நெற்பயிர்கள்லாம் எடுத்து குமிச்சு வைக்கிறது எப்படின்னு போரா. பொதுவாகவே நம்ம நெற்பயிர்களை இப்படி அடுக்கி வச்சுறதுக்கு பேர் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? போர்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களை வந்து அடுக்கி வச்சிருக்கிறது எப்படி இருக்குதா? பெரிய குன்று மாதிரி அவங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அங்க நெற்கதிர்களை போரா குவிச்சிருக்காங்க. மீன்களை குன்றுகள் மாதிரி. குன்றுகள்ங்கிறது என்ன? மலை. ஒரு சின்ன மலை தான் வந்துட்டு குன்றுகள் மாதிரி வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை போல் உயர்த்தி கூட்டுவர். சரியா? வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றை போல. சரியா? அதுவும் என்னது? குன்று மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. தேன்வெடியும் விரிந்த மலர் தொகுதியை மலை போல் குவித்து வைப்பர். சரியா? இது எல்லாமே என்னது? மலர். தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதியும் என்னது? மலர் போல குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அதான் அந்த செயலோட அர்த்தம்.
கவனிங்க, சூடுன்னா நெல் அரிக்கட்டு. சூடுங்கிறது என்ன? நெல் அரிக்கட்டு. பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? நெல் வயல்ல அதை பிடுங்கி இப்படி தனித்தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுறதுக்கு பேர் தான், நம்மளே அது என்னென்னு சொல்லுவோம், போர்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சூடுன்னா நெல் அரிக்கட்டு. சுரிவலைங்கிறது என்னது? சுரிவலை அப்படிங்கிறது சங்கு. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். சுரிவலை, வளைந்து சுருண்டு வளைந்து இருக்கிறது தான் சங்கு இல்லையா? அப்போ சுரிவலை அப்படிங்கிறது சங்கு. சரியா? வேரி அப்படிங்கிறது தேன். தேனுக்கு இன்னொரு பெயர் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் செயலியே பார்த்தோம், மது. வெரி குட். சரிங்களா? அப்போ நமக்கு மதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம்? தேன் எழுதிடுவோம். வேரின்னு கேட்டால் எழுத முடியுமா? எழுதிடுவோமா? எழுதணும். சரியா? அங்கே போய் நமக்கு ஞாபகம்லாம் வரும். யோ வேரிய மேம் சொன்னாங்களேன்னு வரும். பட் அது என்னன்னு தெரியாது. அப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சு நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். வேரிங்கிறது என்ன? தேன். சரியா? அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுகள் சேர்ப்பர், பரிவுற தடித்த பன்மேன் படர் நெடுங்குன்று செய்வார், சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார், விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெறுப்பு வைப்பார். அறியப்பட்ட நெற்கதிர்கள் போரா குவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லுங்க? அடுத்து என்ன பாயிண்ட் சொன்ன? மீனையும் குன்றுகள் மாதிரி. வெரி குட். மீனையும் குன்றுகள் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது என்னங்க? சங்குகள் என்ற முத்துக்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதையும் குன்றை போல குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது தேன்வெடியும் மலர்களை எந்த மாதிரி குமிச்சிருக்காங்க? மலை போல குமிச்சு வச்சிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் எந்த நாட்டில்? சோழ நாட்டில். குட், வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. சாலியின் கற்றை துற்ற தடைவரை முகடு சாய்த்து, காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈற்றம், ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிவையச்சாரல், போல் வலங்கொண்டு சூலும் காட்சியின் மிக்கதன்றே. நெற்கதிர்கள் குவிந்த பெரிய மலை போன்ற போரை மேலிருந்து என்ன பண்ணுவாங்களாம்? அப்படியே சாச்சு விடுவாங்களாம். பெரிய வண்டுகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வலமாக சுற்றி சுற்றி மிதிக்கும். அந்த நெற்போர் என்ன பண்ணுறாங்களா? அப்படியே சாய்ச்சி விட்டு பரப்பி விட்டதுக்கு அப்புறம் இந்த எருமைகள் இருக்குது இல்லையா? அந்த எருமையில பார்த்துருக்கீங்களா? இல்லை எருமை. அந்த எருமைகள் என்ன பண்ணுமா? அந்த நெற்கதிர்களை மிதித்து அதை தனித்தனியாக வந்துட்டு அதே வந்துடும் இல்லையா? நம்ம இமேஜின் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மாலை சாரல் மீது வலமாக சுற்றுகின்ற காட்சி போல இருக்குதான். சரியா? பெரிய மலை போன்ற போரை மேலே இருந்து சாய செய்து வலமாக சுற்றி சுற்றி மிதிக்கும் தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மாலை சாரல் மீது வலமாக சுற்றுகின்ற காட்சிகள் மிகுதியாக தோன்றும் நாடுதான் சோழ நாடு. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம், ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல், போல் வளங்கொண்டு சூலும் காட்சியின் மிக்கதன்றே. சரியா? அந்த நெற்கதிர்களை பரப்பி விட்டுட்டாங்க. கவனிங்க, பெரிய புராணம்லாம் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம என்னது அங்கே சங்க காலத்துக்கே வந்துட்டு போயிடணும். அந்த நாட்டு வளங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கிட்டா தான் உண்டு. இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியுதா? போரை வந்துட்டு என்னது நெற்போரை பரப்பி விட்டு அந்த எருமைகள் போயிட்டு அதை மிதித்து அதை வந்து அந்த தனித்தனியாக அந்த நெல்லாக்கிறதுக்கு அந்த எருமைகள் இது பண்ணுறது எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? மேக கூட்டங்கள் பெரிய மலை போன்ற போரை மேலிருந்து சாய செய்து வலமாக சுற்றி வரையில பெரிய பொன்மாலை சாரல் மீது வலமாக சுற்றுகின்ற கரிய மேகங்கள். சரியா? எருமைகள் வந்துட்டு ஆல்ரெடி என்னது கருப்பாத்தான் இருக்கும். கரிய மேகங்கள் வந்துட்டு என்னது அப்படியே பொன்மாலை சாரல் மீது அப்படியே வலமாக சுற்றுற மாதிரி இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் பாருங்க, பகடுன்னு என்னது?
எருமை கடா. இதுக்கு முன்னால் அங்க என்ன பார்த்தோம்? மேதி. எருமைக்கு பாரு எவ்வளவு பேர்ல வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப மேதினாலும் என்னது? எருமை தான். பகடுனாலும் எருமை தான். சரியா? பகடுனா எருமை கடா, பாண்டில்னா என்ன? வட்டம். அந்த எருமைகள் என்ன பண்ணும்? அந்த போரை வந்துட்டு இது பண்றப்ப வந்துட்டு நல்லா கவனிக்கிறீங்க. ஓகே. அந்த வந்து என்ன பண்ணேன்? அப்படி வட்டமா வந்துட்டு என்ன சுத்தி 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 எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாத்தையும் தான் சொல்றேன். அந்த சுத்தி சுத்தி என்னது? அந்த நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு ரவுண்ட் இல்லை. என்ன அந்த போருங்கிறப்ப என்னது? அப்படியே வானலாக உயர்ந்ததான் வந்துட்டு நல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வளமை மிக்க நாடா இருந்துச்சு. நெற்குவியல்கள் அவ்வளவு இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு போட்டு என்னது பரப்பி விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் இந்த எருமைகள்னா 1 2 4 5 எருமை இல்லை, எருமைகள் கூட்டம் வந்து என்னது அப்படி சுத்தி வர்றப்ப வந்து எப்படி இருந்துச்சாம்? மேல இருந்து சாஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மேகங்கள் வந்துட்டு என்னது பொன்மாலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி எங்க கண்டோம்? சோழ நாட்டில் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்ப பகடுன்னா எருமை கடா, எருமை கடாக்கு இன்னொரு பேரு எருமைக்கு மேதி, பாண்டில்னா வட்டம், சிமயம்னா மலை உச்சி. சரிங்களா? மலை உச்சி. ஓகே, அடுத்து போலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நாளிகேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோலி சாலந்த மாலம் குளிர்மலர் புறவம் எங்கும் தாளிரம் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும். நாளிகேரஞ்செருந்தி சோழ நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி. செருந்தி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு என்னது அந்த மரத்தை கூட சேர்ந்தது தான் செருந்தி. நாளிகம்ங்கிறதுனா தென்னை, நாளிகேரம்ங்கிறது என்ன? தென்னை. நரந்தம்ங்கிறதுனா நாரத்தைங்கிற ஒரு மரத்தோட சேர்ந்தது. கோழிங்கிறது என்னன்னா அரச மரம். சாலம்ங்கிறது ஆச்ச மரம். இது எல்லாமே பாருங்க மரங்கள் தான். இந்த பாடல் முழுவதுமே வந்துட்டு மரங்கள் தான் போட்டிருக்காங்க பாருங்க. நாளிகேரம்னா தென்னை, நாளிகேரம்ங்கிறது தென்னை, நரந்தம்ங்கிறது நாரத்தை அப்படிங்கிற ஒரு என்னது செடிய மரமா இருக்கலாம். நாளிகேரம்ங்கிறது நாளிகேரம், நாளிகேரம்ங்கிறது என்னது தென்னை, நரந்தம்ங்கிறது நாரத்தைங்கிற ஒரு மரம், கோழிங்கிறது என்ன அரச மரம். கோழி இல்லை கோழி. சரிங்களா? கோழிங்கிறது அரச மரம். சாலம்ங்கிறது ஆச்சா மரம். அப்படி ஒரு மரம் இருந்திருக்கலாம், ஆச்சா மரம். தமாலம் அப்படிங்கிறது ஒரு பச்சிலை மரம். தமாலம் அப்படிங்கிறது ஒரு பச்சிலை மரம். இரும்போந்து அப்படிங்கிறது பருத்த பனை மரம். இரும்போந்து நமக்கு வேணா பனை மரம் தெரியும். இதுல என்னென்ன மரம் தெரியும்? அரச மரம் தெரியும், தென்னை மரம் தெரியும், நாரத்தை கூட ஒருவேளை அந்த நாரத்தங்க மரமா இருக்கலாம், அந்த டைப்ல இருக்கலாம் இல்லையா? அது தெரியும் நமக்கு. கோழின்னா அரச மரம். சாலம் ஆச்சா மரம் தெரியுமா யாருக்காவது? ஆச்சா மரம் அப்படி ஒன்று இருந்திருக்குது, ஆச்சா மரம் சொல்லி இருந்திருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ தெரியாது. தமாலம்னா ஏதோ ஒரு பச்சை மரம். இரும்போந்துங்கிறது பனை மரம். சந்துங்கிறது சந்தன மரம், நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? சந்தன மரம். நாகம்ங்கிறது நாகமரம். காஞ்சி அப்படிங்கிறது ஆற்று பூவரசு மரம். சரிங்களா? சோழ நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி நறுமணமுடைய நரந்தம். இந்த நரந்தம் மரம்ங்கிறது ஒரு வாசனை திரவியம் மிகுந்த மரம், அதெல்லாம் இருக்கு. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரையுடைய குமார மரம், குறாமரம் போன்றவை எங்கும் வந்துள்ளன. பெரிய அடிப்பாகத்தை கொண்ட, இப்ப பனை மரம் சந்தன மலர்ல எப்படி இருக்கும்? பெரிய அடிப்பாகத்தை கொண்டு இருக்கும். பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலருடைய நாகம், நீண்ட இலைகளை உடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலிய எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன. முதல்ல அருவி பார்த்தோம், அப்புறம் வயல் பார்த்தோம், இப்ப மரங்கள் ஃபுல்லா என்னது மரங்கள் வந்து இருக்குது அந்த நாட்டில். சரிங்களா?
அடுத்தது லாஸ்ட்டு நூல்வெளி வச்சுருங்க. நூல்வெளி நூல்வெளி பார்த்துங்க உங்கள் புத்தகத்தில் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்துட்டு அது எல்லாமே உண்மைதான். நான் தனியாக உங்களுக்காக நோட்ஸ் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ உங்களுடைய புத்தகத்தில் உள்ள நூல்வெளி நீங்கள் பார்த்துக்குங்க. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது இந்த நூல். இதை சிறிது விரித்து நம்பியார் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இதில் வந்து நமக்கு நாட்டோட சிறப்பை கூறுறாங்க. மற்றபடி பெரிய புராணம் வந்துட்டு என்னது, நாயன்மார்களுடைய சிறப்பை தான் கூறுது. சரியா, அந்த தொண்டர்களின் சிறப்பை தான் கூறுது. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, எந்த நூற்றாண்டு, கிபி 12ஆம் கேள்விகள் இப்படி கேட்கலாம். என்னது பெரிய புராணம் எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். சரியா, 12ஆம் நூற்றாண்டு. சரியா, அது சேக்கிலார் எந்த ஆண்டை சார்ந்தவர்னு கேட்கலாம். ட்விஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். சரியா, சேக்கிலார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக அவர் இருந்தார். சரியா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாடுகின்றார். அப்போ கேள்விகள் உங்களுக்கு இப்படி வரலாம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ யார் அப்படின்னு கேட்கலாம். சரியா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ. சரிங்களா, அப்போ நீங்கள் இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த சொல்லும் பொருளும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதில் என்ன நீங்கள் கவனிச்சுக்கணும்னு சொன்னால், இந்த பெரிய புராணத்தை எழுதிய ஆசிரியர் கட்டாயம் வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா, பெரிய புராணத்தில் எத்தனை செயல்கள் வரலான்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் அதை எழுதிக்கலாம். காண்டம்ங்கிறது என்னென்னா பெரும் பிரிவு. இது எல்லாமே கேள்விகள். இந்த வகுப்புலேயே உங்களுக்கு ஒரு 10 கொஷின் சொல்லிட்டேன் ஜென்ரலாக. இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா அந்த காண்டம்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயும் உங்களுக்கு சிலப்பதிகாரத்துலேயே இருக்குது. எல்லாமே காண்டம்னு வர. அப்போ காண்டம் அப்படின்னு சொன்னால் என்னது, பெரும் பிரிவு. சரியா, இதெல்லாம் வந்துட்டு பொருள்களில் வந்துட்டு கேட்பாங்க. சரியா, அப்போ சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னன்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு, கவி வளவ. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்ன அப்படின்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருக்கா, இதுலயே உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா, யாரை சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு படிக்கணும். அப்போ ஆசிரியர் குறிப்பை தெளிவாக படிச்சுக்கணும், நூல் குறிப்பை தெளிவாக படிச்சுக்கணும். சரியா, எந்த நூற்றாண்டை சார்ந்தது, யார் எழுதுனாங்க. சரியா, அப்போ இந்த ஆசிரியர்களுக்கு என்னன்னு சொன்னால் நிறைய பெயர்களெல்லாம் இருக்கும். சரியா, அது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அப்போ இந்த பெரிய புராணத்தின் இன்னொரு பெயர் என்ன, இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். இதுவும் கேட்குறக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக இது அடிஷ்னலாக என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் சொல்லும் பொருளும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் திரும்ப இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்லும் பொருளும் மான்னா நான் கேட்குற பார்க்கல, எப்படி கவனிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா. வண்டு, குட். மது, தேன். வாவி, பொய்கை. வளர்முதல், சூப்பர், குட். பெரிய புராணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிட்டிங்களே, அங்கே பார்க்கக்கூடாது, அங்கே இல்லை தானே. ஓகே, பார்க்கல எப்படி கவனிச்சிருக்கீன்னு பார்க்கலாம். மேதி, எனக்கு மேதி தான் ரொம்ப பிடிச்சது. மேதியுமே அந்த கொஷின் வரலாம், வரது எழுதுகிற பெண்ணு நீங்கள். சரியா, சரி. தரளம், சரளம், முத்து. சரளம், முத்து. பணிலம், பணிலம்னா சங்கு, சரளம்னா முத்து. வரம்பு, வரப்பு ஈஸி. கழை, கரும்பு. கரும்பு. கா, சோலை, குட். சந்து, சந்தன மரம் மாதிரி. எல்லாமே ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க போல, குட். காஞ்சி, இதில் எதுவும் இருக்கா, சூப்பர், குட். காற்று,
ஆற்று பூவரசு. காற்று ஆற்று. ஆற்று ஆற்று வச்சுக்க. காஞ்சி காஞ்சி ஆற்று பூவரசு. குழை குழை சின்ன சின்ன கிளை சொன்னேன் இல்லையா, குழை சின்ன சின்ன கிளை. அப்ப குழை சிறு கிளை. அரும்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மலர் மொட்டு. குட். மாடு பக்கம். மாடுன்னா இன்னொரு பொருள் இருக்கு. இங்க வந்து என்னது, மாடு பக்கம். கோடு கோடு. இதுக்கு முன்னால் கோடுன்னா குலக்கரை. கோடு, இந்த கோடு இல்ல குலக்கரை. சரியா? செய்யுள் படி பார்த்தா கோடு குலக்கரை. ஆடும்னா நீராடும். மேதி மேதி. சரி. வேரி வேரி. இன்னொரு பெயரு மது. சரியா? வேரிங்கிறது தேன். சரியா? கோழி கோழி இல்ல கோழி. நமக்கு அந்த மரம் தெரியும்னு சொன்னேன். குட், வெரி குட். அரச மரம். சாலம் ஆச்சா மரம். குட், பரவாயில்லையே. இது போல படிச்சிருக்கீங்களா? அவன் தானே. நரந்தம். நரந்தம்ங்கிற நறுமணம் வீசக்கூடிய மரம். தப்பில்லை. இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறது தப்பில்லை. நரந்தம் நரத்தை. துதைந்து எழும் கலங்கி எழும். துதைந்து எழும்னா என்னது, அந்த எருமைகள் எல்லாம் என்னது போயிட்டு அந்த ஆற்றுல போயிட்டு முங்கி கலக்கி எழுதுறதா வந்துட்டு என்னது, கலக்கி எழும். சரியா? மேபி மக்கப் பண்ணியிருப்பீங்க. இப்போ புரிஞ்சு படிக்கிறீங்களா? புரிஞ்சு படிக்கிறப்ப உங்களுக்கு என்னாங்கன்னா என்னைக்குமே மறக்காது இல்லையம்மா. சும்மா அப்படியே மக்கப் பண்ணிருக்கோம். புரிஞ்சு படிக்கிறது எப்போ கேட்டாலும் மறக்காது. சரியா? எக்ஸாமே முடிஞ்சாலும் நமக்கு மறக்கக்கூடாது. கன்னி வாழை இளமையான வாழை. வாழை மீன் இல்லையா? வாழை மீன் கன்னி வாழை. சூடு நெல்லுடைய அரிக்கட்டு தான் வந்துட்டு சூடு. இன்னொரு பேர் அது சுட்டு வைக்கிறது, ஹீட் இல்லையா அது. சுரிவாலை சங்கு. பகடு எருமை கடை. எருமை கடை பகடு. அதுக்கு பாரு எவ்வளோ பேர் இருக்குன்னு. பாண்டில் வட்டம். சிமயம். சிமயம் இமயத்தை நினச்சிக்கங்க, மலையுச்சி. சிமயம் எங்கில அந்த மாதிரி வச்சு தானே படிப்பீங்க, கோட் வேர்ட்ஸில் வச்சு வச்சு. சிமயம் இமயத்தை நினச்சிங்கன்னா இமயம் என்னது, மலை உச்சி தான் இல்லையா? நாளிகேரம் தென்னை. நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள். தமாலம். தமாலம் பச்சிலை மரம். இரும்போந்து. இரும்போந்துங்கிறது பருத்த பனை மரம். இரும்போந்து அப்ப என்னது, பருத்த பனை மரம். இரும்போந்துங்கிறத பெருசா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இரும்போந்து பெருத்த பனை மரம். சரிங்களா? இன்னொரு வாட்டி செய்யுளோட அர்த்தத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாமா கிளாஸை? அப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும். நீங்கள் செய்யுள் படிக்கிறப்ப உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரியும். நான் எல்லாமே அப்படியே கோர்வையாக நான் படிச்சிடுறேன். சரிங்களா? செய்யுள் படிக்காமல் அந்த உங்களுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீராக எந்த நாடு திகழுது? சோழ நாடு திகழுது. இந்த மாதிரி கேள்வி கேட்டு எந்த நாடுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, காடெல்லாம் களை கரும்பு, காவெல்லாம் குழை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை. அந்த 2 லைனை கொடுத்துட்டு இது எந்த செய்யிலிருந்து இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், செய்யுள்களையே படிச்சுக்கணும். சரியா? அப்போ தான் வந்து எந்த செய்யுள் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்குது. அப்போ பெரிய புராணம்னு நீங்கள் படிக்கிறப்பவே கோர்வையாக படிச்சுக்கணும். சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் அவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் இந்த வரிகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சுங்க. சரியா? காவிரியின் பாதையெல்லாம் பூவெறியும் கோலத்தையும் அழகாக விவரித்திருக்கிறது பெரிய புராணம். காவிரியோட உங்களுடைய செய்யுள் பகுதியில், உங்களுக்கு கொடுத்த செய்யுள் பகுதியில் காவிரியோடைய என்னது பாதையெல்லாம் எப்படி பூவிரிந்து அழகாக வந்துட்டு நீரோடைய அழகாக காட்சி அளிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இந்த செய்யுளில் சொல்கிறாங்க. வளங்கெழும் திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதைகளாக படர செய்துள்ளது. காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருது. மலையிலிருந்து அடித்து கொண்டு வரும் பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது.
சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப அந்த நாட்டையும் அந்த இது எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த நாடு இருந்ததுங்கிறத இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் வந்து புரியும். உழவர் களை பறிக்கும் பருவம், முதல் இலை சுருள் விரிந்த நிலை. சரியா? கலைகளை கலந்து செல்லும் உழத்தியர்களின் கால்களில் என்ன தென்பட்டுச்சான்? சங்குகளும் முத்துகளும் தென்பட்டுச்சு. அந்த அளவுக்கு வளம் பெருங்கிய நாடா இருந்தது. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மேய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகிலுள்ள வரப்பினை வந்துட்டு அடையிறாங்க. அந்த முத்துகள்லையும் சங்குகளையும் கால் தட்டி தட்டி என்னது நளினமாக நடந்து போயிட்டு வரப்பை அடையிறாங்க. காடுகளிலெல்லாம் களையாகிய கரும்புகள் இருக்குது. சோலைகள் எல்லாம் என்ன இருக்கான்? சோலைகள் எங்கும் குலைகளில் மலர் அரும்புகள் இருக்கு. சரியா? மலர் அரும்புகள் இருக்குது. பக்கங்களில் எங்கும் கரிய கருங்குவலை மலர்கள், வயலெங்கும் நெருக்கமான சங்குகள், நீர்நிலை எங்கும் இளைய அன்னங்கள். என்ன விளையாடிட்டு இருந்தாங்க? அன்னங்கள். கடலை போன்ற பரப்பு உடைய குளங்கள். குளங்களே எப்படி இருந்ததா? கடல் மாதிரி இருந்ததாம். சரியா? அன்னைக்கெல்லாம் குளங்கள் கடல் மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு கடல்கள் குளம் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அதனால் நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்க சிறப்புகளால் பிற நாடுகள் வந்துட்டு என்ன பண்ணாங்களா? சோழ நாட்டை புகழ்ந்து வியந்து வந்துட்டு பார்த்தாங்களா? புகழ்ந்து பாடி வியந்து பார்த்தார்கள். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கிச்சு. அதனால் அங்குள்ள என்ன மீன்கள்? வாழை மீன்கள் எவ்வளவு உயரத்துக்கு குதிச்சுது? பாக்கு மரம் உயரத்துக்கு. அது எப்படி இருந்தது? வெரி குட், வானவில் மாதிரி இருந்துச்சு. சரியா? அப்போ அந்த அரிய நெற்கட்டுகளை வந்துட்டு எப்படி அடுக்கி வச்சுருந்தாங்க? போர் மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் பிடிக்கப்பட்ட மீன்களை குன்றுகள் மாதிரி வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. வளைந்த சங்குகளையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஈன்ற முத்துகளையும் எப்படி வச்சுருந்தாங்க? அதையும் வந்து குன்றுகள் மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. தேன் விரிந்த மலர்களை மலை மாதிரி அவ்வளவு மலர்கள் சரியா குமிச்சு வச்சுருந்தாங்க. நெற்கற்றைகளை குவிந்த பெரிய மலை போன்ற போரை சாய்ப்பாங்க. அதில் என்ன சுற்றி சுற்றி மிதிக்கும்? எருமைகள் வந்து சுற்றி சுற்றி மிதிக்கும். பெரிய மலை போன்ற அந்த போரை மிதிக்கிறது எப்படி இருந்துச்சா? பொன்மாலை சாரல் மீது வலம் சுற்றுகின்ற காட்சிகள் மாதிரி தோன்றுச்சு. இதெல்லாம் வந்து சூழ நின்றது தான் சோழ நாடு. இந்த சோழ நாட்டில் பாருங்கள் அடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால், தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம், சரிங்களா, அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலர்களுடைய புறாமரம் போன்றவை வளர்ந்துள்ளன. பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலையறையுடைய நாகம், நீண்ட இலைகளுடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலிய மரங்கள் எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? ஓரளவுக்கு கேள்விகளே மனப்பாடாச்சா? நிறைய கேள்விகள் வந்து மறக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நாளைக்கு அடுத்த லெசன் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம்லாம் இருக்குது. அதை நான் அடுத்த ஒரு கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எடுத்த உடனே எனக்கு வந்துட்டு சும்மா எனக்கு ஜஸ்ட் லைக் தட் எனக்கு வந்து எடுக்க மாட்டேன் நான். உங்களுக்கு இலக்கண குறிப்பு இதே மாதிரி தான் நிறைய சேர்த்து வச்சு உங்களுக்கு இலக்கண குறிப்பு ஒரு நாள் ஒரு கிளாஸே உங்களுக்கு எடுத்து தர்றேன். பகுப்பத உறுப்பிலக்கணம் அதே மாதிரி இலக்கணமே வந்து உங்களுக்கு என்னது எடுத்து பார்த்துக்கலாம்.